ஏன் என்னடி பண்ணுறாளு? என்ன பண்ணுற? ஏய் என்ன பண்ணுற? அச்சோ மூஞ்சிலெல்லாம் போட்டு என்ன பண்ணுற? சரி டைனா அந்த இதை சட்டை எடுத்துரு. சட்டை எடுத்துடலாமா? சாயந்தரம் எப்படிம்மா வாக்கிங் போட்டு போகணும்? நீயே சொல்லு. கதை சொல்லி இந்த எப்படிம்மா போட்டு போகிறது சொல்லு. சரி நான் சட்டையை வாங்கி வை. சாயந்தரம் வாக்கிங் போகிறப்ப போட்டு போகலாம். போட்டு போகலாம்மா. பாருமா எப்படி கடிக்கிறேன்னு அசிங்கமாக இருக்குமா. அவ்வளோதாங்க. அது எடுக்க விட மாட்டா. அவளுக்கு என்னன்னா அந்த ஷர்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அவனுக்கு கழட்டி போட்டால் அதை கொண்டு வந்து வச்சுக்கணும். அது வாக்கிங் போகிறப்போ போட்டு போகணும். அவ்வளோதான். அவ்வளோதான். அது அவங்க அண்ணன் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அண்ணன் தூங்கிட்டு இருக்கா. அதனால் அவன் மேலே சட்டை எடுத்து போய் போட்டு உட்காந்துருக்குறான். சாரு தூரம் எவ்வளோ இப்போது இன்னும் 5 மணின்னா வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும்ல. அதுக்காக அப்படியே ஒட்டு குஞ்சு மாதிரி படுத்து கிடக்குறான். வாக்கிங்கன்னா போதும் பாருங்க. ஏம்மா வாக்கிங் போகணுமா சாயந்தரமா? பார்த்தீங்களா? சாயந்தரம் போகலாம். அதுக்கு மட்டும் காது கொடுத்து கேட்பாளாக்கு. சரி சட்டையை எடுத்துகிட்டு ஏண்ணா போக வேண்டாம். வாக்கிங்கு போக வேண்டாம். நீ போக வேண்டாம். சட்டையை கொடுத்துரு. மழை பெய்யுது. நீ வெளியெல்லாம் போக வேண்டாம். சட்டையை கொடு. சட்டையை எடுத்துடலாமா? சட்டையை எடுத்துட்டு அப்புறம் சாயந்தரம் வேறு சட்டையை போட்டு போகலாம். கொடுமா கொடு. பாருங்க. எப்படியெல்லாம் பண்ணுறா பாருங்க. சட்டை ஒன்று போட முடியுங்க அங்கே வெளியே. அங்கே பாருங்க. அதை நீ கசக்காமல் போட முடியாது. அவனுங்க அவக்கு இழுக்கிறான்னு சொல்லி அப்படியே அவளையே கழட்ட சொல்லிடுறது. அவள் கழட்டிடுறது. அங்கே பாருங்க. எங்கே அது குச்சிடுமா? சட்டையை கடிச்சிக்கிட்டு பிள்ளைப்பார் லட்சந்தப்பார். என்ன பிள்ளை இது? வெங்காய பிள்ளை வர ரொம்ப குறும்பு. சட்டை எடுத்துருமா. சாயந்தரம் வாக்கிங் வேறு சட்டையை போட்டு போகலாம். இது வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். உங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இப்படி தான் பண்ணுதான்னு.